Sketchpy இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டால் பண்ணலான்னா இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் தான் இருக்குது. போய் பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பர்சனோட இமேஜை வரைகிறதுக்கான ப்ரோக்ராம் எழுத போகிறோம். Sketchpy யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரா.pைன்னு ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடிஎல்இயில் தான் எழுத போகிறோம். அதுக்கான கோடை விசுவல் ஸ்டுடியோவில் எழுதலை. க்ரியேட் ஆகிடுச்சு. ஐடிஎல்இயில் ஓப்பன் ஆகும். ஐடிஎல்இ ஆப்ஷனே இல்லை. சரி, ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் இருக்கிறனால டெஸ்க்டாப் ஓப்பன் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Sketchpy ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஃப்ரம் Sketchpyலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். லைப்ரரியை தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ லைப்ரரியை வந்துட்டு என்னோடய நேமாக வச்சுக்கிறேன். இதுக்கும் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். இன்புட் வாங்கணும்னு சொல்லணும், அதனால் இன்புட் வாங்கிக்கிறோம். என்ன வரைய போகிறோம்? சூஸ் எனி ஒன். RDJ, ராபர்ட் வைன் ஜூனியர். அப்புறம் விஜய், அப்புறம் BTS. அவங்க 3 பேரை தான் இப்போ வரைய போகிறோம். நம்ம வரையலை, ஆல்ரெடி Sketchpyயில் இருக்குது. அந்த லைப்ரரியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இஃப் ஆப்ஷன் 1 இருந்ததுன்னா இங்கே ராபர்ட் ஜூனியரை வரையணும். அதாவது அயன்மேன் சொன்னால் புரியும். அயன்மேனை தான் அது வரைய போகுது. இஃப் கண்டிஷன் 1 இருந்தால் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட லைப்ரரிக்குள்ள தான் இருக்குது. RDJ ஆப்ஜெக்ட் ட்ரா. ஆப்ஜெக்ட் ட்ரா. ரெண்டாவது எல்இஃப். இப்போது ஆப்ஷன் 2 இருந்ததுன்னா விஜயை வரையணும். இதே கோடு தான், நம்ம இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து எல்இஃப்குள்ள BTS, அதாவது ஆப்ஷன் 3 இருந்தால் நீங்கள் BTSஐ வரையணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்க போகிறோம். எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நோவாக இருந்ததுன்னா ப்ரோக்ராமை விட்டு வெளியில் போகிற மாதிரி எழுதுகிறோம். அது ப்ளீஸ் கரெக்டு, அது மாதிரி ஆப்ஷன் தப்பாக இருந்ததுன்னா எரர் காமிக்கிற மாதிரி, அதாவது அலர்ட் மெசேஜ் காமிக்கிற மாதிரி ஒரு கோடை உள்ளே போட்டுட்டு எக்ஸிட்டுக்கு இன்புட் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது என்டர் தட்டினா வெளியில் போகிற மாதிரி.
ஒன்று தட்டினா வெளியிலே போய்டும் ப்ரோக்ராம் அவுட்டு. கன்சோல் அப்ளிகேஷனால் சடனாக க்ளோஸ் ஆகும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக சும்மா இருந்துட்டு. சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் ரன் ஆகலை. ஏன் ரன் ஆகலைன்னா ஆல்ரெடி நம்ம இது நார்மல் ஃபைலாக இருக்கும்போது விசுவல் ஸ்டுடியோ கன்சோலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணோம். அதனால் ரன் ஆகலை. இப்போது ஸ்டாப்பில் இருக்கிற கோடு இப்போது F5 கொடுத்து ரன் பண்ணுறேன். இதில் ஐடியல்லே ரன் பண்ணுறேன். லயன் பிரேக் வர விடாதனால பக்கத்தில் பிடிஎஸ்க்கு பக்கத்துலேயே ஆப்ஷனை கேட்டுக்கிட்டு இருக்கு. கோடு எழுதும்போது லைன் பிரேக் விடலை. ஃபஸ்ட் லைனில் ஒன்று கொடுத்துட்டார். இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகும். பைத்தான் டூட்டல் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு தெரியலை. இருங்க திருப்பி ரீரன் பண்ணுறான். ரன் ஆகும் பாரு. இந்த பின்னாடி ரன் ஆகுதான். இப்போ 1 கொடுத்தனால RDJ, அதான் அயன்மேன் நம்மளும் ஃபோட்டோவை வரையுது. கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். கோடில் போய்ட்டு பிடிஎஸ்க்கு பக்கத்தில் /n கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து விட்டுறலாம். ஒரு ஆப்ஷன் இஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் வர மாதிரி பார்த்து பண்ணலாம். சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு இப்போ நார்மலாகவே ரன் பண்ணுறேன். ஓப்பன் வித்தில் போய்ட்டு பைத்தான் 3.1 ரன் பண்ணால் இந்த வரதா. இப்போ 1 கொடுக்குறேன். ஆப்ஷன் 1 RDJ வந்துட்டாரா. நெக்ஸ்ட்டு விஜய் BTS எல்லாரையும் வரைய போகிறோம். ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி போவோம் ஒர்க் ஆகுதானே. ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது விஜய் இப்போது லாஸ்ட்டாக 3வது ஆப்ஷன் BTS செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, BTSங்கும் வரையுது. ஸ்கெட்ச்பையை யூஸ் பண்ணி ஒரு 3 கேரக்டராக எப்படி வரையலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி ஃப்யூச்சர் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பைத்தான் ரிலேட்டடாக ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின்ஸு சால்வ் பண்ண முடியாதது இருந்தால் கமெண்டில் சக்ஸஸ் பண்ணுங்கள். அதுக்கான கோடை எழுதி வீடியோவாக போடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்லேயே கேளுங்க. வேறு ஏதாவது நியூ வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க. இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்பையை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் டைப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது ப்ரீவியஸாக, அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த கோடு ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஸ்கெட்ச்பையை உங்கள் சிஸ்டம் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் எரர் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் உள்ள லைப்ரரியில் தான் இவங்க 3 பேரோட இதுவும் இருக்கும். ஓகேவா. எல்ஸ்பாட் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணியாச்சு. then hit enter to exit. Bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.